வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பைனாப்பிள் ரசம் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அம்மா தான் நார்மலாக வீட்டில் ரசம்லாம் வைக்குவாங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தால் வச்சுருக்கேன். எப்போவுமே நான் துவரம் பருப்பு, மைசூர் பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவேன். அடுத்து வந்து இந்த பைனாப்பிள் தோல் கொஞ்சமாக புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு கடாயில் வேக வச்சுக்கினேன். இப்போ பருப்பும் இந்த பைனாப்பிள் தோலும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். பைனாப்பிள் தோல் அந்த புளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரசம் பொடி, பைனாப்பிள் துண்டுங்க, கொஞ்சமாக தக்காளி, மல்லித்தழை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பைனாப்பிள் ஸ்லைசஸ்ஸு, திருவி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பருப்பு, வேக வச்ச பருப்பு, இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரசம் பொடி, பெருங்காயத்தூள், தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பைனாப்பிள் ஸ்லைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பைனாப்பிள் தோலில் இருக்க அந்த சத்து கூட அந்த ரசத்தில் இறங்கும். அது நல்லது கூட, அது ஹெல்தி. ஸோ இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கினேன். அதே கடாயில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிள், பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, மல்லித்தழை தண்டு, தட்டி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, அந்த தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பைனாப்பிள் தோல் தண்ணி, அதுவும் சேர்த்துக்கினேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கினேன். தேவைக்கேற்ப தண்ணியும் நான் புளி பார்த்து தண்ணி சேர்த்துக்கினேன். இப்போ அந்த பைனாப்பிள் ஸ்லைஸை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கினேன். இங்கே ரசம் கொதிக்குது, அந்த டைமில் நம்ம அந்த பைனாப்பிள் ஸ்லைஸு அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கினேன் பருப்போடு. ஸோ இப்போ லைட்டாக நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள், உப்பு, ரசத்தூள் சேர்த்து ஒரே வாட்டி கலந்து கொடுத்துடலாம். நார்மலாக ரசம் கறக்கக்கூடாது. ஒரே வாட்டி கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டேன். மல்லித்தழை தூவி அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இப்போ தாளிக்கணும். ஒரு சின்ன பேனில் எண்ணெய் வச்சு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வத்தல் மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். பெருங்காயமும் சேர்த்து நல்லா தாளித்து ரசத்தை தாளிச்சிட்டேங்க. அவ்வளோதான். இப்போ பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அருமையான பைனாப்பிள் ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.